மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை எளியோருக்கு உதவிடும் வகையில் கொண்டாடும் விதமாக எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் 99 நேரு பார்க் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அந்த குடியிருப்பை சேர்ந்த 350 குடும்பங்களுக்கு 5 கிலோ கொண்ட அரிசி பை, புடவை, கைலி, பெட்ஷீட், பாய் உள்ளிட்டவற்றை திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ. பரந்தாமன் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் இ. பரந்தாமன் அவர்கள் தமிழக முதல்வர் பிறந்த நாள் ஏழை எளியோர் பயன்பெறும் விதமாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் தமிழக மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய 72வது பிறந்த நாளை எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனது ஏற்பாட்டில் கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட எல்லா வார்டுகளிலும் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவை தொடக்கமாக இன்றைக்கு நேரு பார்க் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய 350 குடும்பங்களுக்கு இன்றைக்கு 5 கிலோ அரிசி, பெட்ஷீட், புடவை, கைலி, பாய் மற்றும் போன்ற உபயோகமான பொருட்கள் தொகுப்புகளை வழங்கி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்காக, பெண்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி என்று எல்லா இடங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மக்களுக்கான ஆட்சியாகவும் மகளிருக்கான ஆட்சியாகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் பயனடையக்கூடிய ஆட்சியாகவும் இருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி தொடர வேண்டும். வருகிற 2026 நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த குழந்தை இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஆம்பளை பசங்க 6வது இருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்ச பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்துல யாராவது பயனடைந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எஸ் ஆர் நோ சொன்னா போதும். உங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட தகவல்களை நாங்கள் வாங்க போறது, நீங்கள் பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு தரவுகளை நாங்கள் கேட்க போறது. உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா இல்லையா, ரேஷன் கார்டு இருக்கா இல்லையா, இல்லையா அப்ளை பண்ண விரும்புறீங்களா, அதே மாதிரி ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, இல்லைன்னா அப்ளை பண்ண விரும்புறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் அதுக்கு ஏற்பாடு செய்யும். இதுதான் விஷயம், புரியுதா? அதே மாதிரி சுய உதவி குழுக்கள் நீங்க மெம்பரா இருக்கீங்களா இல்லையா, அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தில் மெம்பரா இருக்கீங்களா இல்லையா, இல்ல எனக்கு இந்த ஸ்கீம் கிடைக்கல சார்,